Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் தம் பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ப்ளஸ் ஹோம்மேட் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இந்த பிரியாணிக்கு தேவையான அந்த பிரியாணி மசாலா பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி வீடியோ நம்மளோட சேனலில் ஏற்கனவே நான் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 100% பாய் வீட்டு ஸ்டைலில் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்திருக்கேன். அதை 2 தடவை நார்மல் தண்ணியில் கழுவிக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு 3ஆவது தடவை கழுவி எடுத்துக்கோங்க. அந்த கழுவின மட்டனை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அதை ஒரு குக்கரில் சேர்த்தாச்சு. இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் எதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மட்டன் வேக வச்சு தண்ணி யூஸ் பண்ணி இந்த பிரியாணி பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து இஞ்சி பூண்டு 2ஐயும் தட்டி அதில் சேர்த்துருக்கேன். ஒரு வெள்ளைப்பூண்டு, அதுக்கு சரியான அளவு இஞ்சி, இது 2ஐயும் தட்டி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை. எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. 5லேருந்து 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா வெந்த பின்னாடி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கான பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. அது நல்லா சூடாகிட்டுருக்கு. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து 2 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகி சூடாயிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய், 3 கிராம்பு, அடுத்து பட்டை, 1 இன்ச்சு அளவு பட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஸ்பைசஸ் ரொம்ப ஃப்ரை பண்ணிடாதீங்க, வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டாக அந்த பொரிகிற சவுண்டு வரும் பொழுது நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸராக கட் பண்ணி போடுங்க. இப்போ இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணியிருக்கோம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி இருக்குது. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டை இந்த மாதிரி இடிச்சும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்கள் வீட்டில் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா பேஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்த பின்னாடி மறுபடியும் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு சாஃப்டாக வதங்கியிருக்குன்னு. இந்த டைமில் நம்ம புதினா, மல்லிலாம் சேர்த்துக்கலாம். புதினா கம்மியாகவும் மல்லி அதிகமாகவும் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா ஒரு கையில் பாதி அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லி ஒரு கை அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இலைகள் எல்லாம் சேர்த்த பின்னாடி வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் அப்படின்னா வேகமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் 2ம் நல்லா வதங்கணும், நல்லா சாஃப்டாக வதங்கணும். அப்போ தான் அந்த பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட வெங்காயம், தக்காளி எந்த அளவு சாஃப்டாக வதங்கியிருக்குன்னு. இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம பாய் வீட்டு பிரியாணி மசாலா பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறீங்க, அதாவது 1/2 kg யூஸ் பண்ணி மட்டன் பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மட்டன் வச்சு பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா 4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதே சிக்கன் பிரியாணி அப்படின்னா இதை விட கம்மியாக ஆட் பண்ணால் போதும். அதாவது 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 டீஸ்பூன் அளவு மசாலா பவுடரே கரெக்டாக இருக்கும். இப்போ மசாலா பவுடர் சேர்த்து நல்லா வெங்காயம், தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மட்டனை மட்டும் சேருங்க, தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் சேர்த்த பின்னாடி அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி தயிர் ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த மட்டன் ஆட் பண்ண பின்னாடி உப்பு நம்ம சேர்க்கல இல்லையா, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிர், உப்பு எல்லாம் அந்த மட்டன் கூட நல்லா ஈவனாக ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். 1/2 கிலோ மட்டனுக்கு இந்த கப்பில் 1 கப் அளவு சீரக சம்பா ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 2 கப் அளவு சூப்பு தண்ணி, அதாவது மட்டன் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்.
அந்த தண்ணி சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி கொதிக்கும் பொழுது தான் அரிசி ஆட் பண்ணணும். இதில் நம்ம சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். ஊற வச்ச ரைஸை தான் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ரைஸ் சேர்த்த பின்னாடி மறுபடியும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இதை நம்ம ஏற்கனவே குக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலை, இப்போ தான் குக் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த ரைஸ் கரெக்டாக வேகிறதுக்கு. விதையாக நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது, ரொம்ப வேக வச்சுட்டாலும் நல்லா இருக்காது. கரெக்டாக வேக வச்சு எடுக்கணும். இப்போ ரைஸ் சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் உப்போட அளவும் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணி பார்த்தேன், பத்தலை, அதனால் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்த பின்னாடி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியோட அளவு குறைஞ்சி ரைஸ் ஒரு 3/4 பாகம் வரைக்கும் வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். அதுக்கடுத்து தான் நம்ம தம் போடணும். இப்போ பாருங்கள், முன்னாடி விட இப்போ தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கு. ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகிட்டுருக்கு. அப்பப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாலும் அந்த அரிசி வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம தம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், தண்ணியோட அளவு நல்லா குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஒரு ஓப்பனில் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு மைதா மாவை மிக்ஸ் பண்ணி அந்த பிளேட்டோட ஒட்டி அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி தண்ணியோட அளவு குறைஞ்ச பின்னாடி மேலே மூடிடுங்க. மூடிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. அது மறந்துடாதீங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதுக்கு மேலே நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் இருக்குது இல்லையா, அதை வச்சுட்டு நம்ம வீட்டில் சரட்டை இருக்கும், அதாவது அந்த தேங்காயோட ஓடு இருக்கும், அதை வந்து கேஸ் ஸ்டவ்வில் காமிச்சு வேக வச்சு அதோட கங்கு மட்டும் எடுத்திருக்கேன் நான். அது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்மளோட பிரியாணி ரெசிபி நிறையா இது இருக்குது, அதில் நான் காமிச்சிருப்பேன். அந்த கங்கை மட்டும் எடுத்து சுற்றி நம்ம வச்சுருக்கோம் அந்த பிளேட் மேலே. இப்போது இந்த கங்கு ஹீட்லே 10 நிமிஷம் அந்த பிரியாணி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த கல்லை எடுத்துடலாம். கல் நல்லா சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் கல்லை ஒரு கிளாத் வச்சு எடுத்துருங்க. அந்த பிளேட்டையும் இப்போ எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஈரப்பதமே இல்லாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா ஆற ஆற அந்த அரிசி நல்லா உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போவே நமக்கு நல்லா உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. இது இன்னும் ஆறும் பொழுது ரொம்ப உதிரி உதிரியாக தனித்தனியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அந்த மசாலாவோட சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் வீட்டு ஸ்டைல் மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.